ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். நம்ம மேலே வந்தோடனே முதல்ல பார்க்குறது நம்ம இந்த கொய்யாக்கா மரத்து தான் பார்ப்போம். நம்ம கொய்யாக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து மழை வந்துனே இருக்குது. அதனால தான் கொஞ்சம் மோசம் நல்லா இருக்குது. மழை விட்டு விட்டு பேஞ்சினே இருக்குது. இன்னைக்கு நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற வேலை இல்லை. இன்னைக்கு பாருங்க, நம்ம கொய்யாக்கா மரத்தில் கீழே இருக்கிற கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் மேலே நல்லா இருக்குது. செடிக்கு மண்ணுக்கு காற்று போகிறதுக்கும் நல்லா இருக்குது. நம்ம கொய்யாக்கா பாருங்கள் நல்லா இருக்குது. இது நாட்டு கொய்யா, அதனால இது நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. 3 கொய்யாக்காவுமே நல்லா இருக்குது. ஹைப்ரிட் கொய்யாக்கா குண்டு குண்டாக இருக்கும். இது நாட்டு கொய்யா, அதனால இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த சாமந்தி செடி எல்லாமே நல்லா உயரமாக வளர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நவம்பரில் இந்த சாமந்தி பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதனால நான் இதை அப்படியே விட்டு வச்சிருக்கிறேன். இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பேன். பார்க்கலாம், இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே இதில் அரும்பு வரும். போன முறை போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாமந்தி செடியில் எவ்வளோ பூ பூத்துருந்ததுன்னு சொல்லிட்டு. 7 முழம் நம்ம பூ கட்டணும் சாமந்தி பூவு. 1 முறை பூ பூத்தா தெரியும் உங்களுக்கு. நம்மளது அவரைக்காய் செடியும் நல்லா இருக்குது. இது உள்ள நான் ஒரு சம்பங்கி வச்சிருக்கிறேன். ஒரு டப்பாயிலேருந்து எடுத்து அப்படியே வச்சிருக்கிறேன். அதை எடுத்து நம்ம எல்லா கவரிலுமே போடலாம். இது மண் இல்லாமல் நடாமல் நான் அப்படியே வச்சிருக்கிறேன். ஏன்னா சம்பங்கி செடி நம்மளது 4-5 பக்கெட்டில் இருக்குது. கத்திரிக்காய் செடியில் 2 கத்திரிக்காய் வச்சிருக்குது. 3-4 பூ பூத்துருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியில் இலைக்கு பின்னாடி பூ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பூ எல்லாமே முதல்ல பூ பூத்துச்சு 1 மாதத்துக்கு முன்னாடியே. அந்த பூ எல்லாமே கொட்டி போயிடுச்சு. அப்போது அதில் பூச்சி இருந்துச்சு. நான் அதுக்கப்புறமா இப்போ தான் பார்த்துட்டு சேரெல்லாம் தடவி விட்டு ஒரு நாள் பெருங்காயம், புளிச்ச மோரெல்லாம் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இப்போ நல்லா இருக்குது இந்த கத்திரிக்காய் செடி. இந்த வாழை மரம்லாம் எடுத்து வேற ஒரு பெரிய தொட்டியில் நடணும். மரம் இன்னும் கொஞ்சம் வளரட்டும் சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். இப்போ இலையும் நிறைய வந்துருச்சு. இது நம்ம வேற நடலாம். பாருங்க, இது சேப்பங்கிழங்கு நான் இது உள்ளே எடுத்துன்னு வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்மக்கிட்ட ஒரு டப்பு ஒன்று இருக்குது. அந்த டப்பில் நம்ம மண்கலவை எல்லாமே ரெடி பண்ணி இந்த சேப்பங்கிழங்கு எடுத்து அதில் நட்டுலாம் சொல்லிட்டு நான் அப்படியே அமைதியாக வச்சுருக்கிறேன். இதிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம கோகோபீட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அது ரெடி ஆகிட்டு பிறகு நம்ம நட்டுக்கலாம். நம்ம மஞ்சள் இந்த வெங்காயம் நட்டு வச்சுருந்தோம், அந்த கேனில் நட்டு வச்சுருக்கிறேன். இப்போ மஞ்சள் எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம எலுமிச்சங்கன்னும் நல்லா இருக்குது. இதில் வச்சுருந்த இந்த சம்பங்கி செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கரும்பு 3 கரும்பு மட்டும், 2 கரும்பு தான் நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம். இப்போ 3ஆவது ஒரு கரும்பு எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. இந்த நாவ மரமும் நல்லா இருக்குது. முதல்ல நான் 3-4 கிளை கட் பண்ணி எடுத்துட்டேன். மறுபடியும் இது நிறைய மூடிக்குச்சு இந்த நாவ மரம். இன்னைக்கு நம்ம நாட்டு செம்பருத்தியில் ஒரு பூ பூத்துருக்குது. இந்த பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நம்ம 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம இதை கட் பண்ணி விட்டோம். இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த செடியில் முன்னாடி 10 பூ 12 பூ பூக்கும். அது பூ பூத்து முடிஞ்சிச்சு சொல்லிட்டு நம்ம இதை கட் பண்ணி விட்டுருக்குறோம். இப்போ கட் பண்ணி விட்ட பிறகு இப்போ இதில் மறுபடியும் அரும்பு வைக்கிது 1 மாதத்துக்கு அப்புறம். இதில் எல்லாமே நிறைய அரும்பு வச்சுருக்குது. மறுபடியும் இது பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது பக்கத்தில் இப்போது இதுலேயும் நம்ம இது சாமந்தி செடி வச்சுருக்குறோம். இந்த சாமந்தி செடியும் நல்லா இருக்குது. நம்மக்கிட்ட 4-5 வகையான சாமந்தி செடி இருக்குது. வெள்ளை கலரு, அப்புறம் மஞ்சள் கலரு, பர்பிள் கலரு, ரோஸ் கலரு, இந்த மாதிரி இருக்குது. 4-5 வகையாக இருக்குது சாமந்தி. அது பூக்கும்போது நான் உங்ககிட்ட காட்டுற வீடியோவில். இப்போ இதில் ஒன்று பாருங்கள், இதில் மல்லிகைப்பூ செடியில் இதில் பூ ஃபஸ்ட்டே பூத்து முடிஞ்சிச்சு. நம்ம இதை கட் பண்ணி விடணும். நான் டெய்லி சொல்கிற வீடியோவில் கட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு, ஆனால் அது நம்ம கத்திரிக்கோல் எடுத்துன்னு வராமல் வந்துடுறோம். இது கையில் கூட ஒடிச்சு விடலாம், பரவாயில்ல. அதனால சரி, நான் மேலே இருக்கிற கலையை மட்டும் கையிலே அப்படியே ஒடிச்சு விட்றேன். பக்கத்தில் இருக்கிற மல்லி இது மதுரை மல்லி. நம்ம பூ மாலை கட்டி முழத்தில் விற்கிறாங்கள அந்த மல்லி செடி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் கட் பண்ணின்னு இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறது அடுக்கு மல்லி. அது பாருங்க எப்படி கொடி கொடியாக மேலே போயிருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கொடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை சின்ன சின்ன களை வந்துருக்குதுன்னு. இது நம்ம கட் பண்ணி வச்சாலும் இதுவும் வளரும். இதுவும் துளுத்து வரும், ஒரு செடியாக உருவாகும். இந்த மாதிரி நம்ம நிறைய முறை நட்டு இருக்கிறோம் கட் பண்ணி. இப்போ நான் இதுலேருந்து போகும்போது உங்ககிட்ட நான் கட் பண்ணி நட்டுட்டு போகிறேன். அது நான் ஒரு 2-3 நாள் பொறுத்து காட்டுறேன் உங்ககிட்ட, அது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் ஒரு மஞ்சள் வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டப்பாயில். இதுவும் ரெடி ஆகிருக்குது. இன்னும் 3-4 மஞ்சள் இருக்குது நம்மக்கிட்ட.
அதுக்கு ஒரு ஒரு பக்கெட் ரெடி பண்ணி அதுவும் நடணும். சீத்தாப்பழி மரத்தில் வந்து கீழே இருக்கிற ஒரு 4-5 கலையை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். மறுபடியும் இருக்கிற இந்த 2-3 கலையை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அதுக்கு காத்தோட்டம் போகிறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து குளிர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மண் மேலே வந்து கொஞ்சம் காற்று பட்டால் தான் செடிக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம கீழே இருக்கிற கலையெல்லாம் அப்புறமா கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த நம்ம அழவந்தழை செடி வந்து கட் பண்ணி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ண அது சீக்கிரமாக உயரமாக வளர்ந்துடுது. இப்போ நான் இது பக்கத்தில் வந்து இது சாமந்தி செடி இருக்குது. அதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மண்கலவை போடணும். அதுவும் ஏன்னா எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது. இப்போ பூ வர்றதுக்கு ஸ்டார்ட்டு. நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு அது வேர் மேலே மூடி விட்டோம்னா தான் அது நிறைய பூ பூக்கும். இந்த மாங்காய் மரத்தில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கிட்ட வந்து ஏதோ அது பூவா இல்லை மாங்காவா என்ன வரப்போகுதுன்னு தெரியல. அது என்னான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்துருக்குது மாங்காய் மரத்தில். அது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம். அது என்ன வருதுன்னு சொல்லிட்டு பூவா என்னான்னு தெரியல. நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது. நம்ம நெல்லிக்காய் மரம் வந்து கட் பண்ணி விட்டோம். மறுபடியும் இது உயரமாக வளர்ந்துருக்குது. பார்க்கலாம் இதில் இந்த வருஷமாவது பூ வருதா என்னான்னு சொல்லிட்டு. நெல்லிக்காய் வந்து 2 வருஷம் 3 வருஷம்னு சொன்னாங்க. இந்த கருவேப்பிலை செடி வந்து நம்ம டப்பாயில் அப்படியே வச்சுருக்குறோம். அதுக்கும் ஒரு பக்கெட் ரெடி பண்ணணும். அதில் மண்கலவையெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். மேலே இருக்கிற செடியெல்லாம் ஒன்று ஒன்றா காலி பண்ணிட்டு நம்ம இந்த கருவேப்பிலையும் எடுத்து நடலாம். இப்போ 3 கருவேப்பிலை இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம ஒரு கருவேப்பிலை உயரமாக இருந்தது வந்து காஞ்சி போயிடுச்சு. இப்போ வந்து 3 கருவேப்பிலை இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் கனகாமரம் செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சின்னது. இது ஒரு டப்பாயிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து இருவாச்சி மல்லி. நம்ம 120 ரூபான்னு சொல்லிட்டு பெரிய செடியாக வாங்கிட்டு வந்து வச்சோம். இந்த ஆரஞ்சு கலர் கனகாமரத்தில் வந்து நிறைய பூ பூத்துச்சு முன்னாடி. இப்போ இன்னும் பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகலை. இப்போ இந்த நம்ம இலையெல்லாம் கொஞ்சம் நிறைய தொட்டி நிறைய மூடின்னு இருக்குது கலையா. இது நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விடலாம், அப்போ தான் பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த காக்கடா செடியில் வந்து நிறைய பக்க கிளை வந்திருக்குது. ஆனால் இன்னும் பூ அரும்பு வரலை. அதுவும் பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம மேலே இருக்கிற கலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். நம்ம 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை அந்த தண்ணி எல்லாம் கொடுக்குறோம். அப்புறம் மோர், புளிச்ச மோர் தண்ணி, புண்ணாக்கு கரைசல், வாழைப்பழ கரைசல் எல்லாமே கொடுக்குறோம். செடி ஊற்றின்னு தான் இருக்கிறோம். அதனால தான் நம்ம செடியில் வந்து எல்லா பூவுமே நிறைய பூக்குது. செடிங்களும் நல்லா இருக்குது. ஜாதி மல்லி செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய களை வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக வேரும் மேலே வரலும் வந்துருச்சு. மண் மேலே வேர் ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. இது வந்து நம்ம சம்பங்கி செடி 4 முறை 5 முறை எடுத்துட்டோம் பக்க களை எல்லாமே. இது ஒரு நாளைக்கு நான் டைம் இருக்கும்போது இது எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன். இந்த பக்கெட் உள்ள நம்ம மாற்றி வச்சுருக்குறோம் இந்த கத்திரிக்காய் செடியை. ஒரு அடி கூட இல்லை கீழே, அதுலேயே வந்து கத்திரிக்காய் வந்திருக்குது இந்த பக்கெட் உள்ள. அதை நான் அது பூ வரும்போது நான் உங்ககிட்ட பெருசாக காட்டுறேன். இது வந்து மண்கலவையெல்லாம் மாற்றி நம்ம இது உள்ளே வச்சுருக்குறோம் கத்திரிக்காய் செடி. இது உள்ளே ஒரு சேப்பங்கிழங்கு செடியும் இருக்குது. ஜாதி மல்லி செடியில் வந்து நிறைய அரும்பு வச்சுருக்குது. நம்ம அரும்பு பறிச்சுன்னு போயிடலாம். ஏன்னா சாயங்காலமாக நம்மளுக்கு வரத்துக்கு டைம் இருக்காது. ஏன்னா காலையிலேருந்தே மானம் மூடின்னு இருக்குது மழை வர மாதிரி. அப்புறம் மழை வந்துச்சுன்னா நம்மளால வர முடியாது. இது பாருங்கள், இந்த செடி உள்ள வந்து எல்லாமே நம்ம நிறைய சத்தெல்லாம் நம்ம கலந்து தான் வச்சுருக்குறோம். இப்போ பூச்செல்லாம் எதுவுமே இல்லை. நாட்டு கனகாமரம் செடியும் நல்லா இருக்குது. இந்த கரும்பு முருங்கை வந்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம உரம்லாம் போட்டு போனோம். இப்போ கீழே இருக்கிற இலை எல்லாமே களை எல்லாமே மஞ்சள் கலராக பழுத்து மாதிரி ஆகிட்டுக்குது. நம்ம உரம் கொடுத்தா கூட இந்த மாதிரி தான் ஆகிடும். சரி பார்க்கலாம், இன்னும் 2-3 நாள் பொறுத்து இது சரியாகுதா என்னான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இதில் வந்து சின்னதாக வச்சுருந்துச்சி பழுப்பு. நம்ம அதை எடுத்துகிட்டு பெரிய பழுப்பு வச்சுருக்குறோம். இது உள்ளவே சுற்றி வந்து 3 கொய்யாக்காய் மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொய்யாக்காய் மரம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு எடுத்து வைக்கலாம். இது பாருங்கள், எல்லோ கலர் பெங்களூர் ரோஸ் வந்து ஒரு அரும்பு வச்சுருக்குது. நான் இந்த பெங்களூர் ரோஸை வந்து எவ்வளோ ஒரு 6-7 பூ பூத்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த செடி வந்து என்ன செடின்னு சொன்னாக்கா எருக்கஞ்செடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து புதுசாக ஒன்று சொல்கிறாங்க, எருக்கஞ்செடியில் வந்து ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி நம்ம செடிக்கு ஊற்றலாம். 4 நாள் இலையை பழுக்க வச்சுட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு ஊற்றலான்றாங்க. ஆனால் அது நான் நடவே இல்லை. ஆனால் தானாக முளையுது நம்ம கார்டனில் எருக்கஞ்செடி. அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செடிக்கு. டெல்லி கனகாமரம் செடியும் பாருங்கள். இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். நிறைய பூ பூத்துது. அங்கேருந்து இப்போ நான் இங்கே இதை மாற்றி வச்சுருக்கிறேன்.
இன்னைக்கு அடுக்கு செம்பருத்தியில் வந்து ஒரு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அரும்பு நிறைய வச்சிருக்குது. இது பாருங்க, இது வந்து நாட்டு கனகாமரம் செடி. சரி, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பூ உயரமா ஆகட்டும், பூ பூக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சிருக்கிறேன். இந்த ரோஸ் செடி வந்து இது 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் இந்த ரோஸ் செடி எடுத்துட்டு வேற செடி வாங்கி வைக்கிறதோ இல்லை இங்கே இருக்கிற செடியை எதனா ஒன்று நடலான்னு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். நம்ம நேற்று தான் இந்த சாமந்தி செடி நட்டுட்டு போனோம். இந்த சாமந்தி செடியில் வந்து 3-4 பூ பூத்து இருந்துச்சு நம்ம எடுத்துன்னு வந்து வைக்கும்போது. அப்புறம் நேற்று வந்து நம்ம பார்த்தோம், அந்த ஒரு பூ கொஞ்சம் பிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. பசங்க வந்து விளையாடி பிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அதனால நம்ம இந்த பூ நம்ம இன்னைக்கு போகும்போது இது கிளீன் போயிடலாம். ஏன்னா இது இப்பயும் இது விட்டுட்டு போனோம்னா பசங்க விட மாட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்ம யாருன்னு போயிட்டு கேட்க முடியும். இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் வந்து நிறைய கிளையாக வந்திருக்குது. இதில் வந்து அரும்பும் நிறைய வச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வச்ச அரும்பு எல்லாமே பூவாகல. இந்த கத்திரிக்காய் செடி வந்து நான் கட்டிங் பண்ணி வச்சது தான். இதில் பாருங்க, ஒரு பூ வந்திருக்குது. இது வெயிட் தாங்காமல் கீழே சாஞ்சின்னு இருக்குது. இதுக்கு நம்ம பெருசாக ஏதாவது கொம்போ இல்லை ஏதாவது பழுப்பு வச்சு நம்ம கட்டி விடணும். அப்போ தான் அது கீழே சாயாது. நம்ம போகிறதுக்கு முன்னாடி எதனா வச்சு கட்டிட்டு போகலாம். இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியை நம்ம ஒன்று விட்டு ஒன்று களையெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னாக்கா அப்போ அதுக்கு வந்து சத்து கிடைக்கும். நான் இன்னைக்கு வந்து கோகோ பிட்டு, சத்து, உரம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். பார்க்கலாம், அது இன்னும் 2 நாள் 3 நாள் பொறுத்து வந்து ஏதாவது செடி நடுறதுக்கோ இல்லை வேற எதனா பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அரளி செடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரளி செடியில் வந்து நம்ம ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி தான் கட் பண்ணி விட்டோம். கட் பண்ணி விட்டு பாருங்கள், ஒரு கலையிலுமே நம்ம கட் பண்ணி இடத்துலேருந்து 3-4 துளிர் வந்து புதுசாக துளுத்து வந்திருக்குது. பாருங்கள் தெரியுதான்னு சொல்லிட்டு. ஒரு குச்சியிலையுமே 2 இடத்துல 3 இடத்துல துளிர் வந்திருக்குது. இந்த மாதிரி நம்ம முன்னாடி கூட இது கட் பண்ணி வச்சு தான் இது மரம் மாதிரி பெருசாக வளர்ந்துச்சு. செம்பருத்தி செடியிலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் 3-4 கலையை. அது வந்து நல்லா வளர்ந்துருக்குது உயரமாக. பூ வந்துச்சுன்னா உங்ககிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து என்னென்ன பூ பூத்துருக்குது, என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நம்ம வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னு சொன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.